பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு, அது பெருசா இங்க பேசப்படல. என்னன்னா, நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கோவில் கட்ட முஸ்லிம்கள் எதிர்ப்பு, மதுரை அருகே பாதுகாப்பு கோரி இந்துக்கள் மனு. நம்ம பார்த்திருப்போம், மதுரையில திருப்பரங்குன்றம், யானைமலை, அது ஒரு பிரச்சனையா நம்ம இப்ப சமீபத்துல பார்த்திருக்கோம். இது என்ன நியூஸ்? இதோட பின்னணி என்ன? இல்லை, இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அரேபிய மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த இஸ்ரேலில் தொடங்கின கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இந்த மதத்தினுடைய புத்தகங்கள், தொன்மக்கதை தெய்வங்கள் அல்லாவாக இருக்கட்டும், கதாபாத்திரமாக இருக்கட்டும், இல்லை கர்த்தர் இயேசு கதாபாத்திரம் வழிபடுறது உங்கள் உரிமை. அதுக்குள்ளே நான் வரல. என் கோயிலை ஏன் தடுக்கிறீங்க? எனக்கு பைபிள் தெரியும், குரான் தெரியும். அந்த கதைகளில் 1% கூட உண்மை இல்லைன்னு அந்த நாட்டு இஸ்ரேல் தொல்லியல் துறை சொன்ன நூலையும் நான் படிச்சிருக்கேன். நான் அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா என் வழிபாட்டுக்குள்ள நீங்க ஏங்க வரீங்க? இன்னும் ஏசு என்ன சொல்லியிருக்க தெரியுமா? நீ சர்ச்சுக்கே போகாது. சர்ச்சுக்கு வேஷம் போடுறவன் தான் போடுவான். நீ உண்மையாக கடவுளை வணங்க வேண்டும் என்றால் உன்னுடைய ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு தனி அறையில் பிரேயர் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வேணா வசனம் என்ன கூட என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த மதத்தின் கதாசிரியர்கள் அந்த புத்தகத்தில் பிற மதங்களை இழிவு செய்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை மட்டுமே ஏற்க வேண்டும், அந்த புத்தக கடவுளை ஏற்க வேண்டும். உலகை படைத்த கடவுளை வணங்கினால் அவன் தவறு செய்கிறான், சாத்தானை வழிபடுகிறான் சில பாதிரியாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதே விஷயத்தை நம்ம செஞ்சால் என்ன ஆகும்? ஏன்னா இதே வழக்கு வந்திருக்கு. இப்போ திருச்சி பக்கத்தில் பெரம்பலூரில் வீக்களத்தூருங்கிற ஊரில் ஒரு 3 சுவாமி ஊர்வலம் வர தெருவில், ஒரு தெருவில் அதிகமாக அரபிய முஸ்லீம் முகமதிய மதத்தினர் வந்துட்டாங்க. அவங்க எங்கள் தெரு வழியாக வரக்கூடாது அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, HRNC சின்னதாக அந்த பக்கத்தில் மாத்திரம் சுற்றிட்டு போங்க, ஃபுல்லாக போக வேண்டாம், 4 மாட வீதிக்கும். இல்லை முடியாதுன்னு சொல்லி இது ஹைகோர்ட்டில் போய் ஜஸ்டிஸ் கிருபாகரன் பெஞ்சு, இந்தியாவில் உள்ள எந்த தெருவிலும் எந்த கோவில் இறைவனும் ஊர்வலம் செல்லலாம், அதை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, கோரவும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருக்கு. எப்படிங்க இது மாதிரி வருது? திருப்பரங்குன்றம் சொன்னீங்க, திருப்பரங்குன்றத்துல விளக்கு தீர்ப்பு கொடுத்த பண்ணோம், ஏத்த விடல. 2024 வருடம் 25வது ஜனவரியில வர கந்தூரிக்கு பலி கொடுக்கலான்னு அவன் போர்டு வச்சதுலதான் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி போட்டு இங்க வெற்ற பழக்கம் கிடையாதுன்னு உன்னையும் வெளியூர்காரங்க கொண்டாந்து ஆடைய மேல கோழியை போட்டுட்டு கையில ஆட்டை தூக்கிட்டு வந்துட்டு கலடா பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுடி, அது பேர் என்ன சொல்றது, வக்போர்டு தலைவர்னு ஒருத்தர், சாரி ரவுடின்னு சொல்லிட்டேன்னா எம்பி, கொஞ்சம் பேர் மாறி போச்சு. எம்பின்னாலும் அதுக்கும் ஒரே அர்த்தம்னு சில நேரம் துக்ளக்கில் வரும். அந்த பழக்கத்துல நான் சொல்லிவிட்டேன். சரியா? எம்பி அவர் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி, அவரு 30 கோடி ரூபாய் சொத்து அதிகமாக சேர்த்திருக்காருன்னு ஒரு வழக்கு வேற போயிட்டு இருக்கு. ஸோ அவரு வந்துட்டு ஏன்பா தடுத்தீங்க? இவங்க விளக்குறாங்க, சார் இந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு வழக்கமே கிடையாது சார் அப்படிங்கிறார். ஓ அப்படியா? அப்ப மேல போய் NV சாப்பிடலாமா? NV சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஆனா உண்மையில நபிகள் நாயகமுடைய வரலாற்றுல என்ன சொல்லி இருக்குன்னால், பூண்டு வெங்காயம் உண்டால் அது ஜீரணமாய் வெளியில போற வரைக்கும் நீ தொழுகை செய்யக்கூடாது அல்லாஹ்க்குன்னு. நீ அத்தை போட்ட உணவை எடுத்து அங்க சாப்பிட்றன்னா உனக்கு நீ அல்லாவை இன்சல்ட் பண்றியா, இல்ல எங்களுடைய முருகன் கோவிலை இன்சல்ட் பண்றியா? இது நடந்து கடைசியில கந்தூரி அந்த வருஷம், திருப்பி இந்த வருஷம் மீண்டும் இன்னொரு ரிப்பீட். இதுல என்னன்னா, அந்த கந்தூரி என்பது சந்தனக்கூடு வந்து காலையில 3 மணிக்கு நடத்துவாங்க. நமக்கு கார்த்திகை தீபம் ஏத்துறப்போ 144 போட்டு 4 பேர் போறோன்னப்ப அலோவ் பண்ணல. இந்த 3:30 மணிக்கு வர வேண்டிய கந்தூரியை 5 மணி 5:30 வரைக்கும் இழுத்துட்டு ஒரு 2000 பேர் ஏறுவோன்னு மேல போவோன்னு கலாட்டம் பண்றாங்க. 5:30 மணிக்கு இல்ல 50 பேர் தான் அலவுடு, அதான் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு 50 பேர் போயிடணும்னு அப்படி போய் 1/2 மணி நேரம் ஆராய்ச்சி இனிமே போறோம்னு கலாட்டம். 60 பேருக்கு மேல இதுக்கு முன்னாடி எந்த வருஷமும் போனதில்லைன்னு சொல்லிட்டு 3வது ஜட்ஜி தெளிவா ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. யாரும் இஷ்டத்துக்கு சொல்லல. சோ தமிழர்கள் கோரிக்கை கேட்டால் இந்த அரசு மறுக்கும். அந்நிய மதத்தினர் கேட்டால், ஐயா நீங்க போட்ட பிச்சையில தான் நாங்க ஆட்சி, நீங்க தான் எங்க ஆண்ட அப்படின்னு தான் திராவிடம் காலில் விழுந்து கும்பிடு தவழ்ந்து ஊர்ந்து அவங்க காலில் உளறாங்க. சரியா? இது ஒரு கோயில் இல்லைங்க. இதே திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்துல திண்டுக்கல்ல இருக்கிற சின்னாலம்பட்டிங்கிறது புடவைக்கு ரொம்ப ஃபேமஸ். அது பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் பட்டிங்கிற ஊர், மண்டு கருப்பண்ணசாமி கோயில். இப்ப நீங்க சொன்ன கோயில் கூட, இந்த இது கூட மதுரையில பேரையூர் தாலுக்கால இருக்கிற தும்மநாயக்கன்பட்டி விநாயகர் மற்றும் கருப்பண்ணசாமி கோயில். இங்க ஒரு அம்மா பேராசிரியர்னு ஒரு அம்மா இருக்கும். எங்களுக்கு எல்லா விநாயகரும் பிரச்சனை இல்லை, RSS விநாயகர் தான் பிரச்சனை அப்படின்னு பேசினாங்க.
அவங்கள பேச வைக்கணும்னு சட்டம், அதாவது எழுதாத சட்டம். ஹெச்ஆர்என்சி மீட்டிங் போட்டா அந்த முகமதிய அம்மாவுக்கு செக் கொடுத்து ஒரு ரேட்டு கொடுக்கணும். அதுல இருந்து அங்க போகுதா எனக்கு தெரியாது. சரியா? இப்ப இது கருப்பண்ணசாமின்னா அப்ப நம்ம தமிழர் சாமி தானே. ஒன்னே ஒண்ணு, கருப்பண்ணசாமின்னா இப்ப கிருஷ்ணர், வெள்ளையன்னு சொன்னா பலராமர், எல்லாமே நம்ம வேத கடவுள்கள் தான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு முனுசாமி கருப்பண்ணசாமி தான் கடவுள். ஸோ மண்டு கருப்பண்ணசாமி கோயில்ல அதே கார்த்திகை அன்னைக்கு திருக்கார்த்திகை தீபத்தை ஏத்த விடாம அங்கேயும் 140 போட்டாங்க. இங்க அரேபிய முகமதியர்களை சொன்னா அங்க வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம்னு ஆச்சு. அதுக்கும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த கோயில் சொத்தை மதம் மாறிய வன்னியர்கள் எங்களுக்குன்னு கோரிக்கை போட்டு வழக்கு போட்டிருக்காங்க. சார் நீ போ சார், நீ சோத்துக்கு போறியோ, எனக்கு மதம் மாறியவர்களை அவர்கள் வைத்த பெயர், மிஷினரிஸ் வைத்த பெயர் ரைஸ் கிறிஸ்டியன்ஸ், நான் வைக்கல. அரிசிக்காக மூட்டை அரிசி நெல் கொடுத்தா அரிசி கொடுத்தா மதம் மாறுறான்னு சொல்லிட்டு ரைஸ் கிறிஸ்டியன் என்ற வார்த்தையை 19ஆம் நூற்றில் மிஷனரிகள் கொடுத்த பேர். இல்ல வாளுக்கோ காதலுக்கோ லவ் குருசேடும் வாங்க, இதுக்காக நீ போயிருக்கலாம், அது உன் இஷ்டம், அது உன் விருப்பம். ஆனால் என் வழக்கத்தை நீ ஏன் சார் தடுக்கிற? நாங்க உலகத்தை படிச்ச கடவுளை வணங்குறோம், அதை தடுக்க உனக்கு உரிமை இல்லை. பிரச்சனை தமிழர்கள் ஆட்சியில் இல்லை, இங்க இருக்கிறது திராவிடர்கள். யாரு திராவிடர்கள்? ஈவே ராமசாமியார் சொன்னார், நாங்கள் கிறிஸ்தவ ஆங்கிலேயன் காலை நக்கி பிழைக்கிறீர்கள் என்று கேலி பேசுகிறீர்கள். ஆங்கிலேய கிறிஸ்தவன் ஷூ போட்ட கால்கள் சுத்தமானவை, அதனால் நக்கி பிழைத்தால் தவறில்லை அப்படின்னு ஈவேரா பேசியதாக நூல்களிலும் படித்துள்ளேன். இப்ப புதிதாக ஒரு அம்மா வந்து பேசுது, மதி இல்லாத வதனின்னு ஒரு அம்மா பேசுது, அந்த வீடியோ வேணாலும் உங்களுக்கு தரேன். ஸோ அப்படி அவங்க கால நக்கியே சொத்துக்களை சேர்த்து வளர்ந்தவங்க திராவிட கட்சி. ஸோ இதை பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுக்கு ஒரே தீர்வு. இன்னொன்று உங்களுக்கு ஒரு கோயில் சொல்றேன் சார், இங்கே கேரளாவில் இருக்கிற திருப்புனித்துரா கோயில். அந்த கோவிலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு விழா சில ஒரு 100 ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாக்கு பேரு பன்றாட்டு நமஸ்காரம்னு பேரு. அந்த விழால என்ன நடக்கும்னே தெரியாம அடுத்த மாசம் விழான்னு சொன்னா போர்டு எழுதி வைக்கிறாங்க, அடுத்த மாசம் இந்த தேதி பன்றாட்டு நமஸ்காரம், யாராவது டொனேஷன் கொடுக்கலாம், இல்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம்னு. இதை படிச்ச உடனே எவனோ ஒரு அந்நிய மதத்துக்காரனுக்கும் நம்ம உண்டியல் கட்சிக்கும் ஏறிடுச்சு போதை. உடனே என்ன பண்றாங்க, பார்ப்பனர் காலில் மற்ற ஜாதியினர் விழுவதற்காக ஒரு பண்டிகை அப்படின்னு டிவி யூடியூப் சேனலு மாத்திருபூமி, அந்த பூமி, இந்த பூமின்னு எல்லா பத்திரிகையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஹைகோர்ட் சுயமோட்டோவா எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, அந்த அளவுக்கு அது பிரச்சாரம் என்ன பண்ணாங்க. ஒரு பக்கம் கோயில்ல இருந்து அந்த கோயில் குருக்கள்ல என்ன இது என்ன பன்றாட்டு நமஸ்காரம்னா, இன்னொன்னு தேவசம் போட, இன்னொன்னு ஒரு கோர்ட்டுக்காகவே ஒரு அதிகாரி போட்டு 3 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் எதுவும் நடக்கலைங்க. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல ஏதோ தவறு நடந்ததுன்னு வந்தப்ப பிரசன்னம் பார்த்தப்போ ஓய்வு பெற்ற முன்னாள் தாந்திரிகளுக்கு இந்நாள் தந்திரிகள் மரியாதை செய்து இது பண்ணுவாங்க, இதுல மற்ற ஜாதிகளே உள்ளவர். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, கோயிலில் பாரம்பரியமாக நடந்து வரும் எந்த விழாவையும் நிறுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, இதை நாங்களும் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதோடு இந்த விழாவை பற்றி தேவசம் போர்டு, நம்ம இந்து அறநிலையத்துறை சொல்ற மாதிரி தேவசம் போர்டு ஒரு கோரிக்கையை வைத்தது. அந்த பெயரை பார்த்து குழப்பினார்கள், அதனால் அந்த பெயரை வேண்டுமென்றால் சம்ஸ்காரம் என்று மாற்றலாம். தான் அதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த மீடியாக்கள் எல்லாம் விலைக்கு போய் சில்லறைக்காய் கூவினார்கள். அதை தடுத்திருக்க வேண்டியது போலீஸ். இனிமேல் செய்தால் அவர்களுக்கு தண்டனை தரணும். பெயரை மாற்றுவதற்கும் நமக்கு உரிமை இல்லை. இவை நூற்றாண்டுகளாய் தொடரும் பழக்கங்கள். ஸோ கோவில்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் மாத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு இந்த தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. ஸோ கோயிலுக்கு சொந்தமான விஷயங்கள்னு பார்த்தா சார், இது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றீங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு பெரிய இது, அதை சுத்தி தெருக்கள், இந்த அமைப்பே அப்படியே ஆகமத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு PhD வாங்கினவங்க ரிப்போர்ட் சொல்லுது. சரியா? சோ இந்த வழக்கங்கள் 5000 வருடங்களாக தொடர்பது. சங்க இலக்கியம் முழுக்க வைதிக சடங்குகளை அவ்வளவு விளக்கமாக கொடுக்குது. ஒரு கோவில் குருக்களை என்ன வார்த்தையில சொல்லுதுன்னா, கடவுள் பேணியர். அந்த பிராமணனை கடவுளை பேணுபவர்கள், கடவுள் பேணியர்ங்கிற வார்த்தையை போகும். இன்னைக்கு எப்படியெல்லாம் ஒரு விஷ்ணு கோயில்ல சடாரி வைக்கிறதுல இருந்து துளசி மாலை போடுறது அத்தனையும் 18 31ஆம் பாட்டுல சேரர் கோயிலாக திருவனந்தபுரம் கோயிலோ அல்லது பக்கத்துல இது ஏதோ ஒரு கோயிலை குறிக்கும் மாதிரி இன்னைக்கு அது கிபி 50 வாக்குல வரும்.
மதுரையில முக்கண்ணன் கோவிலை பார்த்தால் உன்னுடைய கொடை அமுங்கணும், எது பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி இருக்கு. அது அடுத்த லைன்ல என்ன வருது, உன்னுடைய கையானது 4 வேதங்களை சொல்லும் முனிவர்கள், பிராமணன்கிறதுக்கு முனிவர்ங்கிற வார்த்தை போட்டுருக்காங்க, அவர்கள் கைக்கு மேல் உன் கை அவர்களுக்கு தானம் கொடுக்கறப்பதான் மேல போகும், மற்றபடி அவங்க கைக்கு கீழே இருக்கும் இருக்கு. இதுதான் தமிழர் வழக்கம். நீ தமிழனா இல்லாம என்னைக்கு நீ திராவிடன்னு ஒரு தவறான பெயரை எடுத்துக்கொண்டாயோ நீங்கள் புட்ட பிச்சையால் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சார் கோயில் சொத்தை எத்தனை அடிச்சு வச்சிருக்காங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல இந்த முஸ்லிம்ஸ், கடையநல்லூர் அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்து தவறாக முறையில் ஏதோ விதத்தில் ஏலம் போட்ட மாதிரி கம்மி ரேட்டுக்கு வித்தாங்க. அது செல்லாதுன்னு ஹைகோர்ட் சொன்னா உடனே முஸ்லீம் அடிப்படைவாத தீவிரவாதிகள் போராடுறாங்க. ஐ மீன் டிஜே ஏதோ ஒரு பேர். இதே வக்ஃப் போர்டுன்னா என்ன சார் வருது, இது இறைவனுக்கு கொடுத்தது, நீங்க அது அரேபிய இதுக்கு கொடுத்தது. இன்னொன்னு வக்ஃப் மசூதின்னு பேர் சொன்னா வக்ஃப் போர்டுன்னு அர்த்தம் இல்லைன்னு நேத்து முந்தானத்தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது முழுமையாக கரெக்டான ரெக்கார்டு இருக்கணும். ஸோ ஆதாரமே இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துப்பீங்க. எவ்வளவு டன்னா ஆதாரம் கொடுத்தாலும் தமிழர் கோயில்னா மீட்க மாட்டீங்க. கரூர்ல இருக்கிற வெண்ணெய்மலை முருகன் கோவில் 600 ஏக்கர் கோயில் சொத்தை இது வரைக்கும் மீட்க முடியல. 2019 இருந்து அவரு அதாவது கோவில் இறைவன் என்பவர் எவர் மைனர், அதனால ஓட்டு இல்லைங்கிறதுனால மீட்கலையா அப்படின்னு ஹைகோர்ட் கிண்டலா பேசியிருக்கு. அதாவது அவரை மீட்க வேண்டிய பதவி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு, அவருடைய கார்டியன் ஒவ்வொரு பக்தர்களும். அது பண்ணலன்னா நீங்களும் சோறு துன்றதுக்கே லாய்க்கு சார். அவர் போடுற பிச்சை சார், தண்ணி இது ஆடி பெருக்கன்னைக்கு எதுக்கு காவேரிக்கு போறீங்க, அவர் கொடுத்த தண்ணி. நீங்க நெல்லை நாத்து நடுறதுக்கு முன்னாடி நாட்டை அதுக்கு கடவுளை வணங்கி இருக்கு. நீங்க என்னது இந்த முஸ்லீம் என்ன சொல்லுவாங்க, இது விக்கிரகத்துக்கு படைத்தால் நாங்க சாப்பிட மாட்டோம். மதங்கள் என்பவை மனிதனை மனிதனாக்கணும், மிருகமாகாம இருக்கக்கூடாது. ஆனால் அந்நிய மதங்கள் என் நூலை ஏற்காதவர்களை சாத்தான் வழிகாட்டிகள் வழிபாடர்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஆட்சி அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒரு பாடமாக வச்சுக்கொண்டு இது மாதிரி எத்தனை இடங்க, இது சேலத்து பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர்ல முஸ்லிம்ஸே கிடையாது, ஆனால் அரசுக்கு சொந்தமான இடத்த அவங்களுக்கு மசூதி கட்டுறதுக்கு திடீர் ஒரு மசூதி கட்ட வேண்டியது, அதுக்காக புதுசா ஒரு 50 குடும்பம் திருப்பி அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது, இது அதுக்கப்புறம் இந்த கோயில்ல இது பண்றது, இது மாதிரி எத்தனை ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நான் சொல்றது மசூதிகள் இதுங்கிறது குறைந்தபட்சம் 200 வீடு இருந்தா தான் கட்டணும், இல்லாட்டி ஒரு வீட்டுல ஒரு மூலையில தொழுதுக்கலாம். கிறிஸ்துவ மதம் தொடங்குனது கிபி 30 வாக்குலன்னு வச்சுக்கிட்டா முதல் சர்ச் 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாரும் கட்டல. ஓல்டஸ்ட் சர்ச்சுன்னு போட்டு பாருங்க கூகுள். ஸோ இது எல்லாமே வேண்டுமென்றே தமிழர்களை, ஏன்னா கோயில் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பூஜை இல்லைன்னா வரமாட்டான், அதுக்கப்புறம் இருக்கிற சொத்தை அடிச்சுக்கலாம். கோயில் எத்தனை கோவில்கள் சொத்துக்கள், அதாவது இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது, இங்க இருந்து திண்டிவனம் போறப்ப வலது பக்கம் பாபுராயன்பேட்டைன்னு ஒரு கோயிலுங்க, அந்த கோயிலுக்கு பெயர் பூலோக வைகுண்டம்னு பேரு. அந்த கோயில் 19 ஏக்கர்ல இருக்கு, கருடன் ஷேப்ல இருக்கும். அந்த கோயில்ல தாயார் சன்னதி இடிஞ்சு விழுகிறது மாதிரி கொஞ்சம் நிக்குது, அதுலயே பெருமாளையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு லிங்கம் இருக்கு, ஊர்ல எங்கேயோ பெரிய சிவன் கோயில் இருந்தது, எங்க இருந்ததுன்னு தெரியல. இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து ஆள் போடாம காஞ்சிபுரம் சங்கர மடத்துல இருந்து ஒருவர் அவங்க ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சு பூசாரி இல்லாத கோயிலுக்கு அவர் ஒருவேளை பூஜை பண்றாரு. இதை எதிர்த்து என் நண்பர் வழக்கறிஞர் ஜெகநாதன் வழக்கு போட்டு கண்டெம்ட் போட்டு கட்டுறோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதே கதை இன்னும் 2-3 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அவரும் எத்தனை கண்டெம்ட் போடுவார், கண்டெம்ட் போட்டா ஏஜி பர்மிஷன் தரணும். ஒரு வழக்கை ஹைகோர்ட்ல எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவும் பல முயற்சிகளும் தேவை, பல மனித அவர்கள் முயற்சி தேவை. ஸோ ஆனா HRNCE என்பது கோயில்கள்ல இருந்து சராசரியாக ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் எடுக்கிறாங்க. அவங்களுடைய செலவு 120 கோடி தான், 500 கோடி லாபம். அதுல என்ன பண்றாங்க, பட்டர் முறுக்குல ஆரம்பிச்சு காருக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து பேப்பர் வாங்குற செலவெல்லாம் கோயில் கணக்குல எழுதுறாங்க. ஆனால் கேரளா ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஐயப்ப இது சங்கமம் நடத்தினதுக்கு வசூல் செய்யப்பட்ட பணம், அதுவும் என்ன கம்யூனிஸ்ட் எங்க இருந்து வசூல் பண்றாங்க, அதானி கிட்ட இருந்து, ஒரு பேங்கை மிரட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து, இதெல்லாம் ஊழல், அப்படியே ஊழல் மிரட்டி வாங்கின அந்த காசுல இருந்து தேவசம் போர்டு ஊழியர்கள் யாரும் டிராவலிங்கோ எதுக்கோ எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம ஆளுங்க எதுக்கு செலவு பண்றாங்க, அமைச்சர் ஒருத்தரையும் ஃபிளைட்ல போறதுக்கு எந்த காசு கணக்கு எடுக்கிறாரு, இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா நீங்கள் மக்களுடைய வரி பணத்தின் பிச்சையில் வாழ்கிறீர்கள். அரசாங்க சம்பளம் எம்எல்ஏக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது நம்ம வரி பணம். நீங்க எங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கல, நாங்க போடுற ஃப்ரீல இருக்கீங்க. ஆனால் கடவுள் சொத்தை மீட்காம
அவர்களுக்கு யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதாவது இங்க புதுப்பேட்டில் ஒரு கோயில்ல முஸ்லிம்கள் எடுத்து ஆக்கிரமிச்சு கடைகள் போட்டிருக்காங்கன்னு காட்டி கொடுத்தால் மீட்காம அவங்கள்ட்ட புது லீஸ், அதுவும் மார்க்கெட் ரேட்ல 10% ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்துக்கள் இருந்தா கோயிலே போய் இடிச்சிருவாங்க. சார், தமிழர்கள் தமிழனா வாழக்கூடாது, மதம் மாறி, இதுதான் அவங்க வேலை. ஏன்னா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்மை பொறுத்தவரை ஒவ்வொரு கோயிலும், அதாவது ஆலயங்கள், இன்னொன்னு கோயில்லாம் சாதாரண கோயில் கிடையாதுங்க. இது விழுப்புரத்துல எண்ணாயிரம்ங்கிற கோயிலோடு ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இங்க செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோயில்ல இருக்கிற கல்வெட்டு ராஜேந்திர சோழன் காலத்துல கோயிலோடு மெடிக்கல் காலேஜும் மருந்து தயாரிக்கும் ஆலையும் சேர்ந்திருந்தது. ஸோ இப்படி இருந்தவை நடுவுல அரேபிய முஸ்லிம் மதமும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் வந்த பிறகு அந்த கோயிலையே காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டு கோயிலாக இன்னைக்கு இருக்கிறது பெரிய விஷயம். ஆனா அவங்களாவது நான் உடைக்கிறேன்னு இடிக்கிறேன்னு வந்தான். இந்த திராவிடம் கோயிலுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி உடைச்சி தொடச்சி திருடிட்டு இருக்காங்க. சார், கோயில் சொத்து சிவன் சொத்து குரான் அசம்பாங்க. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, பல தலைமுறைகள் பாதிக்கும். தயவு செய்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி, ஏன்னா இது முஸ்லிம்ங்கிறதுனால சொல்லிடுறேன். மங்களூர்ல ஒரு கோயில், ஒரு முஸ்லிம் மதத்துல சிலை வழிபாடு செய்வது தவறு அப்படின்னு போதிச்சதுனால சின்ன சின்ன கோயில்ல எல்லாம் பெரிய கோயில் கேமரா இல்லாத கோயிலா பார்த்து கோயிலை அசிங்கம் பண்ணிட்டு ஒரு 4 இளைஞர்கள் போய் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பண்ணாங்கன்னு அப்புறம் தான் தெரியும். கோயில்ல மூத்திரத்தை அடிச்சுட்டு கடைசியாக ஒரு கோயில்ல பண்ணிட்டு 2 நாள் அவங்க அதை அப்படி பார்த்த உடனே சுத்தம் பண்ணி பரிகார பூஜைகள் பண்ணி பூஜை ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி ஒரு கோயில்ல பண்ணி 3வது நாள் அன்னைக்கு காலையில 3 இளைஞர்கள் வந்து, ஐயா எங்களுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுங்க, கோரகஜர்னு பேர். கோரகஜர்ட்ட மன்னிப்பு என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த 3 நாள் மட்டும் இங்க அசிங்கம் இருந்தது, நாங்க தான் பண்ணோம், 4 பேரா வந்தோம். எங்களோடு வந்த ஒருவன் சாயந்தரமா உடம்பு வலிக்குதுன்னா மறுநாள் காலையில ஜுரம் வந்தது, அப்புறம் வாந்தி எடுத்து நேற்று காலையில செத்துட்டான். இப்போ இன்னொருத்தன் இவன் உடம்பு வலிக்குதுன்றான், இவனுக்கு நாளைக்கு ஜுரம் வந்தா செத்துருவான், நாங்களும் நாளான்னைக்கு போயிடுவோம். தயவு செய்து நாங்க போலீஸ்ட போய் சரண்டர் ஆனோம், பட் கோரகஜர்ட்ட மன்னிப்பு வாங்கி கொடுங்கன்னு. அந்த 4 பேரும் முஸ்லிம், இறந்தவர் உட்பட. தயவு செய்து எல்லா மதங்களையும் மதியுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் மதிக்கிற மாதிரி. இது மத நல்லிணக்கம்னா மாறணும்னு எதிர்பார்த்து பேசுறது இல்லை. சமமாக நீ வழிபடுவது எனக்கு ஓகே, நானும் நீ வழிபடுற போன நீ எனக்கு வா, பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிடு, இதுதான் மரியாதை. அதை விட்டுட்டு ரோஸ் மில்க் கொடுத்துட்டு ஓடி போறதுக்கு பேர் இது கிடையாதுடா, நான் மத நல்லிணக்கம் கிடையாது. எனவே தயவு செய்து மத நல்லிணக்கம் தான் தமிழ். கோவில் சொத்துக்களை அடிக்காமல் அதற்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்களும் கலந்து கொண்டு பூஜை செய்யுங்க. எப்படி உங்க இதுல நீங்க கூழ் கொடுக்கறதுனா இது ரம்ஜான் கூழுக்கு எல்லாரும் வரா மாதிரி கஞ்சி குடிக்கிறது, நீங்களும் பிரசாதம் வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு தடுக்கிறது என்ன? இது முழுக்க தவறான போதனையில் செய்யப்படுகிறது. பிரிட்டனுடைய இளவரசர் அந்த ஊர் கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கி ஊதி வைக்கிறார். இளவரசர்னா யாருன்னா பிரிட்டன்ல ஆங்கிலிகன் சர்ச்சுடைய போப்புக்கு இணையான பதவி. அதனால இங்க சோற்றுக்கு மதம் மாறியவர்கள் இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்றாங்க. அந்த அளவு விஷயம் தெரிந்தவர்கள் மனிதர்களாக இருக்க தயவு செய்து உங்களுடைய மத நிறுவனங்கள் மனிதர்களாக ஆக்காமல் மிருகமாக்கிறது, அதுல இருந்து வெளியில வாங்க தான் எங்க கோரிக்கை.